காவலர்கள் 23 பேருக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மிகச் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கான விருது தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. குடியரசுத் தலைவரின் மெச்சத்தக்க சேவைக்கான விருது தமிழகத்தில் 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக பணியாற்றிய முடிவு தலைவருக்கான விருது இயக்குனர் வன்னிய பெருமாளுக்கும் ஏடிஜி அபின் தினேஷ் மோதக்குக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த மெச்சத்தக்க விருது பற்றிய தகவல்கள் என்ன? இந்த 2 பேருடைய சேவைகளும் என்னவாக இருக்கிறது? தகவல்கள். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தின் போது காவல்துறையில் மிக சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதை அறிவிப்பது வழக்கம். 3 பிரிவுகளில் இந்த விருது அறிவிக்கப்படும். அதாவது வீர தீர சேவைக்கான விருது, அதே போல மிகச்சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கான குடியரசுத் தலைவர் விருது, அதே போல மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருது என 3 பிரிவுகளில் இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுக்கு 2 முறை அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த பல்வேறு பிரிவுகளில் குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை வீர தீர சேவைக்கான விருது என்கிற பட்டியலில் எந்த காவலரின் பெயரும் இடம்பெறவில்லை. ஆனால் டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் மற்றும் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் என்ற இந்த மற்ற 2 பிரிவுகளின் கீழ் அந்த குடியரசுத் தலைவர் விருதுக்கான அந்த தேர்வு செய்யப்பட்ட காவலரின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கான விருது என்பது தமிழகத்தை பொறுத்தவரை 2 காவல் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் டைரக்டர் வன்னிய பெருமாள் மற்றும் ஏடிஜி அபின் தினேஷ் மோடக் இந்த 2 காவலர்களுக்கு இந்த மிகச்சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல மெச்சத்தக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதை பொறுத்தவரை 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஐஜி கண்ணன், ஐஜி பாபு, காவல் ஆணையர் பிரவீன்குமார் அபினாப்பு, எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா, மற்றொரு எஸ்பி டிபி சுரேஷ்குமார், மற்றொரு எஸ்பி கிங் சுலின், அதே போல ஷாமலா தேவி, எஸ்பி கே பிரபாகர், எஸ்பி பாலாஜி, அதே போல எஸ்பி சரவணன், ஏஎஸ்பி கே ராதாகிருஷ்ணன், காவல் ஆய்வாளர்கள் சந்திரசேகர், டிஎஸ்பி டில்லி பாபு, மற்றொரு டிஎஸ்பி மனோகரன், மற்றொரு டிஎஸ்பி சங்கு, ஏஎஸ்பி ஸ்டீபன், காவல் ஆய்வாளர்களான சந்திரமோகன், ஹரிபாபு, தமிழ்ச்செல்வி, துணை காவல் அதாவது எஸ்ஐ துணை காவல் ஆய்வாளர்களான முரளி, ரவிச்சந்திரன், முரளிதரன் உள்ளிட்ட 21 காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு தமிழகத்தை சேர்ந்த 23 பேருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தீயணைப்பு துறையில் இதே போல தீயணைப்பு துறையில் மிக சிறப்பாக பணியாற்றிய அந்த தீயணைப்பு காவலர்களுக்கும் 3 பிரிவுகளின் கீழ் விருது அறிவிக்கப்படும். அதில் வழக்கமாக எப்போதுமே தமிழகத்திலிருந்து ஏதேனும் ஒரு காவலர்கள் இடம்பெறுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து ஒருவர் கூட அதில் இடம்பெறவில்லை என்பது சற்று வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது. தீயணைப்பு துறையில் மிக சிறப்பாக பணியாற்றிய வீர தீர காவலருக்கான விருது, அதேபோல மெச்சத்தக்க சேவைக்கான விருது என்று ஒவ்வொரு ஆண்டும் அறிவிக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தமிழகத்திலிருந்து தீயணைப்பு துறையை சேர்ந்த ஒருவருக்கு கூட அந்த விருது அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.